எண்ணூற்றி தனியாக போட்டி போட்டு ரொம்ப நல்லது. தனியாக போட்டி போட்டு முதலமைச்சராகிறதுக்கு வாழ்த்துக்கள். ப்ராக்டிக்கலாக பாருங்கள், முடியுமா? அவ்வளோ பணம் இருக்கா அவங்ககிட்ட? தொழிலதிபர்கள் கொடுப்பாங்களா? யார் உதவி பண்ணுவாங்க? எங்கேருந்து பணம் வரும் உங்களுக்கு? எல்லா சோர்ஸையும் பிளாக் பண்ணிட்டீங்க. டிஎம்கே ஏடிஎம்கே பகிச்சிக்கினீங்க, அதிமுக பகிச்சிக்கினீங்க, பிஜேபி பகிச்சிக்கிங்க, காங்கிரஸ் பகிச்சிட்டீங்க. இங்கேருந்து பணம் வரும்? டெல்லியிலேருந்து வருமா? பாம்பேலேருந்து வருமா? ஆப்பிரிக்காலேருந்து வருமா? சர்ச்சு மிஷினரிலாம் கொடுக்குறதா எதிர்பார்க்காதீங்க. மோடி அமித்ஷா கண் மேலே குறி வச்சிருக்காரு. உங்களுக்கு எங்கே பணம் வந்தாலும் பிளாக் பண்ணிடுவார். ஃபண்டு கிண்டு ட்ரஸ்ட்டு கிஸ்ட்டு எது வழியாக பணம் வந்தாலும் லாக் பண்ணுவார். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசையில் மிஷினரிலாம் சொல்லும், நாங்கள் ஃபண்ட் பண்ணுறோம், கேத்தலிக்லேருந்து கொடுக்குறோம், போப்லேருந்து கொடுக்குறோம், வேட்டிகன்லேருந்து கொடுக்குறோன்னு. எப்படி வரும்? கேஷாவாக வரும்? வர முடியாது. பேங்க் வழியாக வரும். பேங்க் வழியாக வந்தால் டப்புன்னு மோடி கண்டுபிடிச்சிடுவார். அவருக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் தெரியும் எல்லாம். ஆகவே உங்கள் நல்லத்துக்கு சொல்கிறோம். அது இல்லாமல் நாளைக்கு நீங்கள் தனியாக போட்டி போட்டு ஒரு 20 சீட்டு வாங்குறீங்க, எப்படி திமுக தான் வரப்போ. நீங்கள் போட்டி போட்டால் திமுக வந்துடும். 3 முனை போட்டி போட்டிங்கன்னா ஓட் ஸ்ப்ளிட் ஆகும். 6 பேர் உங்களுக்கு போடுவாங்க, 4 பேர் அவருக்கு போடுவாங்க. உங்களுக்கு ஆளுக்கு 2 பேர் 6 பேர் போடுவான். 10 பேர் 4 பேர் ஸ்டாலின் போட்டால் ஜெயிச்சிடுவார். ஜெயிச்சார்னா உங்களை நசுக்கிடுவாங்க. விஜயகாந்த் திருமண மண்டபத்தை இடித்தவங்க, அவங்க ரூத்லெஸ். அரசியல் இதெல்லாம் சகஜம்தான். நீங்கள் நல்லவன் கெட்டவன்லாம் பார்க்குறது இல்லை. எதிரியாக ஒழி, அவ்வளோதான். விஜயகாந்தை காலி பண்ணாங்க, உங்களையும் காலி பண்ணுவாங்க. அவங்க அரசியல் எதிர்காலம் இல்லை, பர்சனல் லைஃபும் காலி ஆகிடும். அப்படி துண்டக்கான துணியை காணன்னு ஓடணும். நாங்கள் உதவிக்கு வரமாட்டோம். நாங்கள் இன்னும் 4 வருஷம் ஆட்சியில் இருக்கோம், 3 வருஷம் ஆட்சியில் இருப்போம்.